நவவிலாச சமணசுகளுக்காக ஜெபம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். 1. பக்தி சுவாலகருக்கு. அச்சிஷ்ட பக்தி சுவாலகரே, நீங்கள் சர்வேஸ்வரனுடைய அளவில்லாத நன்மைத்தனத்தை பார்த்து நேச அக்கினியால் எரிந்திருக்கும்படியால் அந்த அக்கினியிலே ஒரு பொறி என் இருதயத்திலே விழுந்து அதிலுள்ள சகல நேசம் பாசம் எரிந்து தேவ பக்தி சுடராகும்படி செய்ய உங்களை மன்றாடுகிறேன். ஆமேன். 2. ஞானாதிக்கருக்கு. அச்சிஷ்ட ஞானாதிக்கரே, நீங்கள் சர்வேஸ்வரனுடைய அளவில்லாத வல்லமையையும் ஆச்சரியமான உன்னத ரகசியங்களையும் பிரத்யட்சணியமாய் பார்த்து ஞான சமுத்திரமாய் தெளிந்திருக்கிறதுனாலே உங்களுடைய ஒரு கதிர் என் மனதிலே விழுந்து சகல ஞான இருளை நீக்கி சர்வேஸ்வரன் பேரிலேயும் பரலோக விஷயங்களிலேயும் மனதை தெளிவிக்கும்படி உங்களை மன்றாடுகிறேன். ஆமேன். 3. பத்திராசனருக்கு. அச்சிஷ்ட பத்திராசனரே, நீங்கள் சர்வேஸ்வரனுடைய அளவில்லாத ராஜநீதி தவறாமல் அதனால் வருகிற சகல துக்கத்தையும் சுகத்தையும் நல்ல மனதோடு கையேற்று நடக்க செய்யும்படிக்கு உங்களை மன்றாடுகிறேன். ஆமேன். 4. நாதகிருதியருக்கு. அச்சிஷ்ட நாதகிருதியரே, நீங்கள் சர்வேஸ்வரனுடைய காரியங்களை அவர் அருளால் செய்கிறீர்களே. அப்படிப்பட்ட வல்லமையால் என்னை திருத்தி என் சரீர இச்சையின்படியே நான் நடவாமல் தேவ சித்தத்தை அறிந்து நடக்க என் மனதை தெளிவிக்கும்படி உங்களை மன்றாடுகிறேன். ஆமேன். 5. சத்துவகர்களுக்கு. அச்சிஷ்ட சத்துவகரே, சுபாவ கிரமமாய் செய்ய இயலாத காரியங்களை நீங்கள் தேவ பலத்தால் அற்புதமாய் செய்கிறபடியால் என்னுடைய சரீர துர்பலத்தினால் நான் செய்ய முடியாத தர்ம வீரியங்களை தேவ பிரசாத பலத்தால் செய்யும்படி என் மனதை திடப்படுத்த உங்களை மன்றாடுகிறேன். ஆமேன். 6. பலவத்தருக்கு. அச்சிஷ்ட பலவத்தரே, நீங்கள் தேவ காரியங்களுக்கு பிசாசு செய்கிற எதிரிடைகளை தள்ளுகிறதினால் நான் செய்கிற தர்ம கிரியைகளுக்கு வரும் விக்கணங்களை அகற்றும்படிக்கு உங்களை மன்றாடுகிறேன். ஆமேன். 7. பிரதாமிகருக்கு. அச்சிஷ்ட பிரதாமிகரே, நீங்கள் ராஜ பிரதானிகளையும் அவர்களுடைய ராஜ்யங்களையும் தற்காத்து நடத்தி வருகிறதனால் நான் வசிக்கிற நாட்டிலும் கிராமத்திலும் யாதொரு சத்துருவின் விக்கணம் வராமல் தற்காத்து அரசரும் ராஜ்யத்தரும் தேவ சித்தம் தவறாமல் நடக்க செய்யும்படி உங்களை மன்றாடுகிறேன். ஆமேன். 8. அதிதூதர்களுக்கு. அச்சிஷ்ட அதிதூதர்களே, நீங்கள் பிரதானமான விசேஷங்களை உலகத்திலே அறிவிக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனால் அனுப்பப்படுகிறதனால் என் ஆத்தும ஈடேற்றத்துக்கு வேண்டிய காரியங்களை எனக்கு அறிவித்து அதற்கான கிரியைகளை நான் செய்து நாளை கழிக்க நல் வழியை காண்பிக்கும்படிக்கு உங்களை மன்றாடுகிறேன். ஆமேன். 9. தூதர்களுக்கு. அச்சிஷ்ட தூதர்களே, நீங்கள் மனுஷருக்கு காவலாளியாய் சர்வேஸ்வரனுடைய எந்தெந்த பணிவிடைக்கும் அனுப்பப்படுகிறதனால் எந்த வேளையிலேயும் என்னை கிருபா கடாட்சமாய் பார்த்து நல்ல வழியை காண்பித்து என்னுடைய வேண்டுதல்களையும் கிரியைகளையும் சர்வேஸ்வரனுக்கு ஒப்படைத்து உங்களுடைய சித்தத்தின்படியே என்னை நடத்த உங்களை மன்றாடுகிறேன். ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.